வணக்கம் நேயர்களே. தமிழ் மக்களினதும் ஜேவிபியினரதும் நினைவுகூறல்கள் ஒரே மாதிரியானவையாக இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் வீரவணக்கம் செய்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அதே போல தமிழ் எம்பி ஒருவர் சொன்ன விஷயம் என்று சொன்னால், முக்கியமாக மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதம் ஏந்தலுக்கு பின்னால் ஒரு நியாயபூர்வமான கருத்து இருக்கிறது. அந்த நியாயபூர்வமான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியமானது. மக்கள் எதற்காக ஆயுதம் ஏந்துகிறார்கள்? அந்த ஆயுதம் ஏந்துகின்ற நிலை மக்களுக்கு உருவானதன் பின்னணியில் அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனை என்ன? எதற்காக அந்த ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை தீர்க்கமாக பார்க்க வேண்டும். வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இங்கு நினைவுகூறல் பிரச்சனை பாடுகிற பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நினைவுகூறல் பிரச்சனை வடக்கில் மாத்திரம் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் முடக்கிவிடப்படுகிறது. ஆனால் தெற்கில் அது சுதந்திரமாக நினைவுகூறலுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். என்ன மாதிரி என்று சொன்னால், வடக்கிலும் தெற்கிலும் நினைவுகூறல்கள் ஒரே மாதிரியானவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. அந்த நியாயபூர்வத்தை உணர்ந்து கொண்டு அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் வடக்கில் தான் போலீசார் இந்த தடை உத்தரவுகளுக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் கைதுகள் மற்றும் விசாரணைகள் என்று பலவந்தமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் தெற்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜேவிபியினரும் அதே மாதிரியான பிரச்சனையால் உந்தப்பட்டவர்கள் தான். ஜேவிபியினரும் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டது. அதற்கான காரணங்களும் வலுவாக இருக்கின்றன. அந்த காரணங்களை வைத்து இன்றும் அவர்கள் நினைவுகூறல்களை எந்த தடையும் இல்லாமல் தெற்கில் செய்கின்றனர். ஆனால் வடக்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே பாராளுமன்றத்திலே வீர வணக்கத்தை தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினரும், அதே போல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜேவிபியினரதும் நினைவுகூறல்கள் தமிழ் மக்களினதும் நினைவுகூறல்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன என்ற விஷயத்தை சொல்ல வருவதும், இந்த நினைவுகூறல்களுக்கான தடையை அரசாங்கம் நீக்க வேண்டும் என்ற விஷயத்தை முன்வைப்பதாக அமைகிறது. அதே போல இந்த ஜேவிபியினுடைய நினைவுகூறல்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஜேவிபி இப்பொழுது அரசாங்கமாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள், ஆயுதம் ஏந்தலுக்கான காரணங்களை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற விடயம்தான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களால், குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இனத்திற்கான நினைவுகூறல்கள், அதில் உயிர் நீத்தவர்களை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி பாராளுமன்றத்தில் பேசுவது என்பதும் ஒரு துணிச்சலான விடயம். எனவே இந்த விடயங்கள் தான் இப்பொழுது வைரலாக பார்க்கப்படுகிறது. போலீசாரினுடைய அடக்குமுறைகள் அல்லது போலீசார் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அதிகமாக வடக்கில் உபயோகிக்கிறார்கள் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே தெற்கிலும் வடக்கிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற முனைப்பிலும் சில விடயங்கள் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகளோடு தான் நாங்கள் இன்று உங்களுக்காக இணைந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.